கேயாசி எலிசாவிடத்திலே சொல்லுகிறான். எலிசா கேட்கிறான், நீ எங்கிருந்து வந்தாய், எங்கிருந்து வந்தாய் என்று சொல்லி எலிசா கேட்டதற்கு இந்த கேயாசி சொல்லுகிறான், உம்முடைய அடியான். பாருங்க எவ்வளவு துணிகரம். உம்முடைய பிள்ளை. நம்ம சொல்லுவோம்ல, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இயேசுவே உங்க பிள்ளை, எல்லா சேட்டையும் பண்ணிட்டு ஆண்டுகிட்ட வந்து சொல்லுவோம், இயேசுவே உம்முடைய பிள்ளை. அது இயற்கையா வந்துருது. நீ பிள்ளைதானா? கேயாசியே, நீ எலிசாவின் அடியான் தானா? நேற்று வரை நீ அடியானா இருந்தாய், இன்றைக்கு சாபம் உனக்குள் புகுந்ததினாலே நீ அடியான் அல்ல. நிறைய நேரத்தில் சபைக்கு வர்றோம், ஆண்டவரை துதிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம், பழக்கத்தில் வந்துடுறோம், பழக்கத்தில் வந்துடுறோம். பழகி போச்சு. நான் உங்க பிள்ளைன்னு சொல்லி, நீர் என் தகப்பன் என்று சொல்லி, நீர் என் இரட்சகர் என்று சொல்லி, எவ்வளவு பொய், எவ்வளவு பொய். சில துணிஞ்சு சொல்லுவாங்க, இருதயத்தை கடினப்படுத்திட்டு சொல்லுவாங்க. இந்த கேயாசி அப்படிதான் சொல்றான், உமது அடியான் எங்கும் போகவில்லை. பொய். காண்கிற சகோதரனுக்கு முன்பாக நீ உண்மையாயிருந்தால் காணாத தேவனுக்கு முன்பாய் நீ உண்மையாயிருக்க முடியும். காண்கிற எஜமானுக்கு முன்பாக நீ உண்மையாயிருந்தால் காணாத எஜமானுக்கு முன்பாக நீ உண்மையாயிருக்க முடியும். கேயாசி எலிசாவை பார்த்து சொல்லுகிறான், நான் எங்கும் போகவில்லை. பொய் சொல்லுகிறான். என்னைக்கும் பொய். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில சாபத்தை வர பண்ணிவிடும். பொய் தான் ஆரம்பம். ஏவாளும் அப்படித்தான். ஸ்தோத்திரம். நான் ஒன்றும் செய்யல, நீர் எனக்கு கொடுத்த. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த சர்ப்பம் தான் அப்படி செய்ய சொன்னது. பொய், எங்கும் பொய். தேவனுடைய பிள்ளைகள் உதடுக்கு பாதுகாப்பு வைக்கணும். மனுஷனை ஏமாத்திரலாம், கணவனை ஏமாத்திரலாம், மனைவியை ஏமாத்திரலாம், பெற்றோரை ஏமாத்திரலாம், பொய்யுரையாத தேவனை ஏமாற்ற முடியாது. ஆகவேதான் தேவ ஜனங்கள் ஸ்தோத்திரம் பொய் உதடுக்கு எச்சரிக்கையா இருக்கணும். துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.